Taste the Daily. வேளாண்மையை மேம்படுத்த விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என கூறி மேடை போட்டு முழங்கிய ஸ்டாலின் விளம்பர அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் நிலையிலே உள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயத்திற்கான ஆதார விலை கிடைக்காமல் போனதோடு நிவாரணத் தொகையும் தாமதமாகி கடன் தொல்லையும் ஏற்பட்டுள்ளதால் வேறு தொழிலை நாடி செல்லும் நிலை தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிதிநிலை அறிக்கை விவசாயத்துக்குன்னு போட்டதில் எந்த பலனும் இல்லை. ஒன்று வாக்கியா தூர் வாடுறாங்க, பாதி வரல. நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கி என்னென்ன விவசாயிகள் செஞ்சுருக்காங்க, எந்த விவசாயி முன்னேறி போயிட்டுருக்காங்க. எல்லோரும் அவன் வேலைக்கு வெளியில் போயிட்டுருக்காங்க. விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல. விவசாய வேலை இங்கே விவசாயம் சரியில்லை. அதனால் எல்லாம் நகரத்தை நோக்கி துணிக்கடை அது மாதிரி லேபர்ஸ் பூரா அங்கே போகிறாங்க. எல்லாம் சென்னை, பெங்களூர் இது மாதிரி சிட்டிக்கு போயிடுறாங்க. வேலையை ஆள் இல்லை. விவசாயத்துக்கு பாகமான கிராமத்தில் ஆள் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. விவசாயத்துக்கு வேலையும் கிடைக்கல. இங்கே மிஷினரி கொடுக்குறீங்க. நீங்கள் இந்த மிஷினரி கொடுத்தா 1க்கு 2 பங்கு வேலை. மானியத்தில் போய் கேட்டால் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு மானியத்துக்கு பார்த்தா பல பங்கு வித்தியாசம் இருக்குது. இதனால் விவசாயி இன்றைக்கி தனி நிதிநிலை அறிக்கை போட்டு விவசாயிக்கு எந்த பலனும் இல்லை. இதில் என்ன விவசாயிக்கு நடத்துக்கோ அதே தான் மேலும் மேலும் கீழே போயிட்டுருக்காங்களே தவிர எந்த விதமான விலையும் ஏற்றி கொடுக்கல. நெல்லுக்கு விலை ஏற்றுறீங்க, அது ஏற்றுறீங்க. டிஎன்சியில் ஒழுங்காக கொள்முதல் பண்ணுறது கிடையாது. விவசாயிகளுக்கு போதுமான விலை, கட்டுப்படியான விலை கிடைக்கிறது கிடையாது. இந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் விவசாயிக்கு தனியாக பட்ஜெட்டு போட்டு என்ன பிரயோஜனம் கிடையாது.